நான் ரொம்ப யங்கு, என் லிவருக்கு ஒன்றுமே ஆகாது. யங்கா இருக்கியா? யங்கோ ஓல்டோ லிவர் ப்ராப்ளம் யாருக்கு வேணால் வரலாம். ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிப்போம் நம்ம. அதனால் ஒழுங்காக சாப்பிடணும், ஆல்கோஹால் கண்டிப்பாக கம்மி பண்ணணும், கண்டிப்பாக 45 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு எக்ஸசைஸ் பண்ணால் தான் ரொம்ப நாள் ஹெல்த்தியாக உயிர் வாழ முடியும். நான் தண்ணி அடிச்சுட்டு தான் இருக்கிறேன், அப்பப்போ பிளட் டெஸ்ட் பண்ணிடுறேன், லிவர் நல்லா தான் வேலை பண்ணுது. ஆல்கோஹால் அடிச்சுட்டு லிவர் டெஸ்ட் பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ்க்கு ஆல்கோஹால் சாப்பிட்டுட்டு பிளட் டெஸ்ட் நார்மலாக தான் இருந்துட்டு தான் இருக்கும். திடீர்னு ஒரு நாள் தான் சேஞ்ச் வர ஆரம்பிக்கும். அதனால இப்படி ஒரு மித்தில் சுற்றி வந்துட்டு இருக்காத, உள்ளுக்குள்ளே சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கும். பிளட் டெஸ்ட்டில் தெரியறதுக்கு தான் ரொம்ப நாள் ஆகும். எனக்கு தெரிஞ்சவங்க மஞ்சக்காமாலை வந்துச்சு, அவங்களுக்கு நான் நாட்டு மருந்து போட சொன்னேன். நான் கம்ப்ளீட்டாக குணமாயிருச்சு. மஞ்சக்காமாலைக்கு நாட்டு மருந்தா? சுத்தம். மஞ்சக்காமாலை வரத்துக்கு ஒரு நூற்றுக்கணக்கான காரணங்கள் இருக்கு. லிவர் கேன்சர்லேருந்து, வைரஸ்லேருந்து, ஆல்கோஹால்லேருந்து, ஃபேட்டி லிவர் டிசீஸ்லேருந்து, இதுமாரி ஈவன் கால் ஸ்டோன்ஸ், பித்தப்பையில் கல் இருந்துச்சுன்னா கூட ஜாண்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு எல்லாத்துமே நாட்டு மருந்து வைத்தியம் கிடையாது. முக்கியமாக ஒன்று தெரிஞ்சுக்கணும், மஞ்சக்காமாலை நோய் அல்ல, நோய்க்கான அறிகுறி. அதனால மஞ்சக்காமாலை வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணணும், பண்ணிட்டு அதுக்கு என்ன வைத்தியமோ கரெக்டாக பண்ணால் கம்ப்ளீட்டாக குணமாயிரும். இந்த மாதிரி பல மித்ஸ் உங்களுக்கு தெரியணும், இது லிவர் பற்றி இன்னும் மேலும் விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா தயவு செஞ்சு லிவர் ஸ்பெஷலிஸ்ட் 2.0 ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு 20,000 லைக்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பார்ட் 2 பண்ணுறேன் உங்களுக்காக.